Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் சார்பாக விபத்தில்லா தீபாவளி மற்றும் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தீயணைப்பு அலுவலர் குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டாசுகளை வெடிக்கும்போது இறுகிய பருத்தி ஆடை அணிய வேண்டும் என்றும் குறைந்த சத்தம் உள்ள வெடிகளையே பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கேஸ் சிலிண்டர் மற்றும் வீடுகளில் ஏற்படும் தீ விபத்துகளை தவிர்க்கும் வழிகளையும் விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், உள்ளாட்சி தலைவர்கள், சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினுடைய இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களிலும் வாங்க கற்றுக்கொள்வோம் அப்படி என்கிற ஒரு புதுமையான ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் கலந்து கொள்வதற்கு எவ்விதமான நுழைவு கட்டணமோ அல்லது பதிவோ எதுவும் தேவையில்லை. இது 3 அமர்வுகளாக சனிக்கிழமை 3 நேற்று நடைபெற்றது. இன்று 3 அமர்வு ஒவ்வொரு நிலையத்திலும் உண்டு. காலை 10 மணி, 12 மணி, மாலை 4 மணி ஆகிய 2 நாட்களுக்கும் 6 அமர்வு. இந்த அமர்வில் பொதுமக்கள் அனைவரும் ஜெனரல் பப்ளிக் தான், யார் வேணாலும் வரலாம். வந்து உங்களுடைய எங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, வீடுகளில் தீ பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு என்னென்ன செய்யணும். எல்பிஜி சிலிண்டர்ல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் எதுன்னா எல்பிஜி சிலிண்டர். அந்த எல்பிஜி சிலிண்டரை எப்படி நம்ம தீ பாதுகாப்புல தப்பிச்சுக்கலாம், அதுல ஃபயர் ஆனா அப்ப அது போன்ற ஒரு எப்படி சமாளிக்கிறது செயல் விளக்கமோ, வாகன விபத்து ஏற்பட்டா அதுல நம்ம எப்படி பராமரிக்க வேண்டிய விஷயம்னா வாகன விபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அதை பற்றிய ஒரு விஷயங்களும். இப்போ தற்போது தீபாவளி சமயம் என்பதால் தீபாவளி நேரங்களில் தீபத்தில்லாத தீபாவளியாக எவ்வாறு கொண்டாடுவது, இது குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குழந்தைகளுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுப்பது, இது எங்களுடைய கோரிக்கையாகவும் நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த தீபாவளிக்கு எல்லா பொருளும் வாங்குறீங்க, தீயணைப்புத்துறையுடைய வேண்டுகோளாக ஒவ்வொரு வீட்லையும் ஒரு தீயணைப்பு ஆணை வாங்கி பராமரிக்கணும். இதன் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பாக வாங்க கற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில் நல்ல பயனுள்ள தகவல்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சார். இது ரொம்ப இல்லத்தரசிகள், பொதுவாக இல்லத்தரசிகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் பாதி நேரம் சமையலில் அந்த கேஸை பக்கத்துலேயே வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி அணைக்கிறது அதெல்லாமே டெமோ செஞ்சு எங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பஞ்சபூதங்களோட இணைந்து வாழணும், இதுதான் மனிதனோட இயற்கையின் நியதி, இதுதான். அதுலேருந்து நம்மளை எப்படி காத்துக்கொள்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் மனசில் பதிகிற மாதிரியும் சார் சொல்லி கொடுத்தாங்க. வாங்க கற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக, அதாவது என்ன சொன்னோம்னா நமக்கு தெரியாத பல செய்திகளை, நிறைய செய்திகள் நமக்கு தெரியலங்கிறது இங்கே வந்த அந்த வகுப்புக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இதை எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு வசதியாக மிக எளிமையாக சொல்லி கொடுத்தாங்க. கதண்டு கடிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், வீட்டில் ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். 300-400 ரூபா தான் நம்ம எவ்வளோ வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம், அதில் ஒரு 300-400 ரூபாய் வாங்கி நம்ம குடும்ப பாதுகாப்புக்காக செலவு பண்ணுங்கன்னு ரொம்ப அருமையாக எடுத்துரைத்தாங்க.